என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒன் வயசு போடுறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் பாட்டு தான் வரும். கம்பு சாகுபடி பண்ணாங்க. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக போடலான்னு பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃபுட்டேஜ் எங்கேயோ டெலீட் ஆகிட்டு இருக்குது. இல்லை, நாற்று விட்டது நட்டதெல்லாம் அதான் கொஞ்சம் அறுவடைக்கு முன்னாடி அந்த பால் ஏறின ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். 80% நல்லா விளைஞ்சிருச்சுங்க. நல்லா பால் முற்றி கம்மங்கந்திரி வச்சிருச்சு. ஒரு 10-20% 20% வந்து இப்போ தான் பிஞ்சு மாதிரி வைக்கிது. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம், அந்த நிழல் பட்ட இடத்தெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் வருது. விளைச்சல் நல்லா தான் வந்துருக்குதுங்க, எந்த குறையும் இல்லை. நல்லா விளைச்சல் வந்துருக்குது. எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாத, மருந்து அடிக்காத. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து முதல் பயிர் கம்மங்கதிர் தான். எங்கள் அப்பா இதுக்கு முன்னே வேறு தோட்டத்துலலாம் பண்ணை பண்ணியிருக்காரு. சொந்த தோட்டம் இல்லை, குத்தகை தோட்டம் தான் எடுத்து பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் விவசாயம் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு சந்தோஷம். நாம் விவசாயம் பண்ணி கம்மங்கதிர் விளைஞ்சி அறுவடைக்கு தயாராகி நிற்கிது. பால் இப்போ தான் ஏறுது. எப்படியும் இன்னும் ஒரு 20 நாள் பக்கம் வரும். 20 நாள், ஒரு மாதமே ஆகும் அறுவடைக்கு வர மாதிரி. அதையும் காட்டுறோம் பாருங்கள். அறுவடை அறுத்து வச்சுருக்கலாம் காட்டுறோம். தண்ணி பாருங்கள், 5 HP மோட்டருங்க. தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு பாருங்கள். வெயில் நேரத்தில் இந்த தொட்டில் குளிச்சா அழகாக இருக்கும், நல்லா குளிச்சா. 5 HP மோட்டர்னால தண்ணி ஃபோர்ஸாக இருந்தாலும் 2 வாய்க்கால்லையுமே 2 சைடுமே தண்ணி விட்டுக்கிறோம். இது வந்து நெல் நடுறதுக்காக நாற்று விட்டு வயலில் அடிச்சு வச்சுருக்கோங்க பாருங்கள். நெல் எப்படி வரும்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணுறோம். அப்பா பண்ணியிருக்காரு, நமக்கு என்ன தெரியும். நாம்பளாக வந்து பயிர் நடப்போகிறோம். இல்லை, காத்தாடி ஃபேன் மாதிரி சுற்றுன்னு பாருங்களா. என்னைய வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக இருக்கிறதுனால போய் குருவி முடுக்கடா, காக்கா முடுக்கடான்னு ஒரே டார்ச்சல். வீட்டில் அப்பாவும் அம்மாவும் அவங்களும் தட்டி முடுக்கிறாங்க. பொழுதிக்கும் தட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, கை வலிக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, நடுவில் ஒரு பொம்மை செஞ்சு வச்சிட்டோம், ஆள் இருக்கிற மாதிரி. நமக்கு ஏதோ அறிவுக்கு மண்டை கட்டண மாதிரி இதெல்லாம் முடுக்கிறதுக்காக அந்த காத்தாடி மாதிரி செஞ்சு வச்சுங்க. காற்றடிச்சா ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற மாதிரி, குருவிங்களை விரட்டுற மாதிரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கம்பு நல்லா விளைஞ்சிருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. காற்றடிச்சோடனே சுற்றுறாங்க, முடுக்கிறாங்க, தட்டுறாங்க. இது வச்ச புதுசில் ஒரு வாரம் 2 வாரம் நல்லா குருவிங்களாம் சத்தம் கட்டனே ஓடிச்சுங்க. போக போக பார்த்தா இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது பழகிருச்சிங்க. ஒரு தேனீக்கெல்லாம் வந்து பாருங்கள், மகரந்தம் எடுக்குது. கதிர்ட்டு கதிர் போய் பாருங்கள், பூ இருக்குது. அதில் கதிரில் இருக்கிற பூவில் மகரந்தெல்லாம் எடுக்குதுங்க. தேன் கூடு வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அது தேன் பெட்டி போய் கேட்டால் 2000-3000 சொல்கிறாங்க. தேனீக்கள் ரொம்ப இருக்குது அந்த தோட்டத்தில். சரி, அதனால் வச்சு கேட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். தேன்கூடு கட்டியிருக்குது, இயற்கையாகவே தேன்கூடு கட்டியிருக்குது. அது என்ன ஒன்று மரத்தை உயரத்தில் கட்டியிருக்குது. பார்க்கலாம், அழிக்க முடியுதான்னு பார்க்கலாம். எதுவும் மருந்து எதுவும் செயற்கை எதுவும் அடிக்கலைங்க. அதனால தான் இது தேனி மற்றபடி எல்லாம் இதெல்லாம் வருதுங்க. செயற்கையான மருந்து அடித்தா தேனிலாம் வராது
அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவும் அடிக்கலை, மருந்து எதுவும் அடிக்கலைங்க. ஓட்டும்போது வயல் ஓட்டும் போது மாட்டு எருவு கொட்டி அப்படியே உழவு பண்ணிச்சிங்க. பண்ணிவிட்டு நாற்றுட்டு நட்டாச்சுங்க. இப்போ பாருங்க கதிர் முத்திருச்சிங்க, பால் முத்திருச்சு, அறுவடைக்கு தயாராகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க கதிருங்க, சூப்பராக இருக்குது. இது பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இதெல்லாம் தட்டெல்லாம் பார்த்தா வெட்டிக்கிளி தான் கடிக்குது. பார்த்தேன் நானும், அந்த வெட்டிக்கிளி இங்கே வந்து கடிக்கும் போது பார்த்தேன். படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றிட்டு பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கு இது பரவாயில்லைங்க. அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாருன்னா பெரிய ஆஃபீஸராக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகலைங்க, உடனே நினச்சிடாதீங்க. அப்பாவும் கூலிக்கார தான், கூலி செஞ்சு தான் படிக்க வச்சேன். கவர்மெண்ட் அரிசி கூடல மூட்டை தூக்கினாருங்க, மூட்டை தூக்கி படிக்க வச்சார். படித்தோம், வேலைக்கு வெளியில் என்ன போகலன்னா வெளியில் கூட கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்றாரு. அவரோட லட்சியமாக கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும் அப்பாவை. சரி, முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு அவருக்கு உதவியாக ஏதோ விவசாயத்துக்கு ஏதோ நாமளும் கற்றுட்டு அவருக்கு உதவியாக இருக்கலான்னு சொல்லிட்டு நானும் கூட வந்துட்டேங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன் விவசாயமாக. கம்பெல்லாம் அறுத்திட்டு வந்து களத்தில் கொட்டியாச்சு. இதை காய வச்சு மிஷினை வர வச்சு அடிக்க வேண்டித்தாங்க. விளைச்சல் அம்மாவுக்குங்க நல்லா தான் வந்திருக்குது. ஆனால் மண்டியில் போய் விலை கேட்டேங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துட மாட்டேங்குது. 16 ரூபா போதும் கிலோ. 16 ரூபாய்க்கு போட்டு என்ன பண்ணுறது? நட்டு செலவு, கொலை குத்துனது, அறுத்தது, படித்தது இதெல்லாம் போனால் ஒன்றும் நிற்காது. ஒரு 40 ரூபா 50 ரூபா வந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ இது பண்ணிக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் காப்பாற்றி குருவிக்கிட்ட கிளிக்கிட்டேருந்து எல்லாம் அணில்கிட்டேருந்து ஏதோ ஓரளவுக்கு பாதிப்பதாச்சும் காப்பாற்றி கொண்டு வந்து இடம் சேர்த்தனா இவ்வளோ. முதலுக்கே மாதம் மாற மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? விளைச்சல் வந்தோம், லாபம் வரல, நஷ்டம்தான் அதுலேயும்.